எனக்கு சிகரெட் வாடையே பிடிக்காது, விட்டுருங்களேன். சீனியர் நடிகருக்கு அட்வைஸ் செய்த விஜய். ஜனநாயகன் படத்தில் நடித்திருக்கும் விஜய் இந்த படத்தோட சினிமால இருந்து ஒதுங்க போறாரு. இதனையடுத்து அவரை திரையில் பார்க்க முடியாவிட்டாலும் அரசியல் களத்தில் பார்க்கலாம் என்பதால் மகிழ்ச்சியோட இருக்காங்க அவரோட ரசிகர்கள். இந்த நிலைமையில சீனியர் அனுமோகன் விஜய் குறித்து ஒரு பேட்டியில பேசி இருக்கும் விஷயம் காட்டு தீ மாதிரி பரவி வருது. சினிமாக்குள்ள நுழைந்த போது ஏகப்பட்ட விமர்சனங்களையும் கிண்டல்களையும் சந்தித்த விஜய் இப்போ தமிழ் சினிமாவின் அடையாளங்கள்ல ஒருவரா இருக்காரு. அவர் நடிக்கும் படங்கள் விமர்சன ரீதியாக அப்படி இப்படி இருந்தாலும் வசூல்ல சக்கை போடுவதா கூறப்படுது. கடைசியா அவர் நடித்த கோட், லியோ, வாரிசு, பீஸ்ட் ஆகிய படங்கள் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கு. விஜயோட மார்க்கெட் உச்சத்தில் இருப்பதாக அவரோட ரசிகர்கள் சொல்றாங்க. ரஜினிகாந்தோட படங்களை விடவும் விஜயோட படங்கள் அதிகம் வசூல் செய்வதாகவும் ரஜினிக்கு இணையான சம்பளம் வாங்குகிறார் என்றும் இண்டஸ்ட்ரியில பேச்சு ஓடுது. அது மட்டும் இல்லாம தனக்கு இருக்கும் உச்ச மார்க்கெட்டை விட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் எனவும் தாவேகாவினர் தொடர்ந்து மேடையில சொல்லிட்டு வராங்க. வினோத் இயக்கத்துல விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் படம் இன்னும் ஒரு வாரத்துல ரிலீஸ் ஆக போகுது. இதுவரை படத்தோட பிசினஸ் எல்லாம் சக்கை போட்டிருப்பதாக விஜயோட ஆதரவாளர்கள் குரல் எழுப்பி வராங்க. வசூல்லையும் பெரிய வேட்டை நடத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஜனநாயகனுக்கு போட்டியாக சிவகார்த்திகேயனோட பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனதால என்ன ஆகுமோ தெரியவில்லை. இதுக்கிடையில லியோ உள்ளிட்ட படங்கள்ல விஜய் சிகரெட் பிடிப்பதை வைத்து அவரை அரசியல் களத்தில் அவரோட எதிர்த்தரப்பினர் விமர்சிப்பதும் நடந்து வருது. படத்துல மது, சிகரெட் பயன்படுத்தும் சீன்ல எல்லாம் நடித்து இளைஞர்கள் மத்தியில அது ஒரு மாசான விஷயம் என நினைக்க வைத்த விஜய் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி நல்லது செய்வார் அப்படின்றதும் அவங்களோட கேள்வியா இருக்கு. இந்த நிலைமையில சீனியர் நடிகர் அனுமோகன் விஜய் குறித்து தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில, ஒரு படத்துல விஜயோட நான் நடிச்சேன். அப்போ எனக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இருந்தது. இப்போ விட்டுட்டேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஓரமா நின்று சிகரெட் பிடித்தேன். விஜய் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாரு. என் கையில சிகரெட் இருப்பதை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டார். என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னா நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல எனக்கு அந்த சிகரெட் வாடையே பிடிக்காது, அது உடல் நலத்துக்கு கேடு, நீங்களும் அதை விட்டுடுங்களேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் எனக்கு வயசுல சின்னவரா இருந்தாலும் என் உடல் நலன் மீது அக்கறையா எடுத்து சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அனுமோகன்.